மே 7 தலைப்பு அக்கறையுள்ள பெற்றோர்களுடன். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். சங்கீதம் 51:11-13. என்ன அருமையான ஜெபம் இது! தேவன் பாவிகளை தமது இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டவர்களாக பார்க்கிறபடியால் குடும்பத்தில் உள்ள பாவிகள் அலட்சியமாக நடத்தப்படலாகாது என்பதற்கு எப்படிப்பட்ட சான்று இது! ஒவ்வொரு இல்லத்திலும் எங்கே மனமாற்றம் அடையாதவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய மனமாற்றத்திற்காக தேவனை அறிந்தவர்கள் ஞானத்துடன் வேலை செய்ய வேண்டும். தேவ பயத்திலும் தேவ அன்பிலும் தங்கள் குடும்பங்களில் உள்ள ஆத்துமாக்களை இரட்சிக்க தேடும் பெற்றோருடைய முயற்சிகளை தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவர் கிருபை உள்ளவராகவே இருப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். இந்த வேலையானது இருதயத்தில் துவங்கட்டும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்படியானால் வேலையானது இருதயத்தில் தான் துவங்கப்பட வேண்டும் என்பது குடும்பத்தில் உள்ள எல்லா அங்கத்தினர்களாலும் புரிந்து கொள்ளப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய புதுப்பிக்கும் மற்றும் உருவாக்கும் வல்லமையினால் இருதயமானது தேவனால் ஆட்கொள்ளப்பட்டு நொறுக்கப்பட வேண்டும். இந்த வல்லமையுள்ள அமைப்பின் உதவியை உணர்ந்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக இன்னும் அதிகமான வைராக்கியத்துடனும் அன்புடனும் முன் ஒருபோதும் இல்லாத விதத்தில் வேலை செய்யக்கூடாதா? அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்பதே தேவனுடைய வாக்குத்தத்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பெற்றோர்களுடைய இருதயங்கள் மீது கிரியை செய்யும்போது அவர்களுடைய ஜெபங்களும் கண்ணீரும் தேவனுக்கு முன்பாக நின்று ஊக்கமான வேண்டுதல் செய்து பரத்திலிருந்து கிருபையையும் ஞானத்தையும் பெற்று மனம் திரும்பாத தன் பிள்ளைகளுக்காக வேலை செய்ய உதவும். இந்த ஆவியானது குடும்பத்தில் வெளிப்படுத்தப்படும் போது அது சபையிலும் கொண்டு வரப்பட்டு வீட்டில் மிஷனரிகளாக இருப்பவர்கள் சபையிலும் உலகத்திலும் தேவனுடைய ஏதுகரங்களாக மாறுவார்கள். தேவன் ஸ்தாபித்துள்ள நிறுவனங்கள் முற்றிலும் வித்தியாசமான ஒரு குணத்தை வெளிப்படுத்தும். ஆமேன்.